மக்களே வணக்கம். இப்போது சொர்க்கம் நரகம் ரெண்டு இருக்குன்றாங்க மேலே. அது மேலே இருக்குதோ இல்லையோ, இந்த பூமியிலேயே சொர்க்கமாக நரகமாக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நான் சொல்லிடுவேன். எப்படின்னா, நல்ல மனைவி கிடச்சி, பண்பான மனைவி நமக்கு கிடச்சுன்னா, அந்த அம்மா எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கினாங்கன்னா, நம்ம வெளியில் வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு வரும்போதே அவங்க இன்முகமாக நம்மளை வரவேற்றாருன்னா வாழும்போதே சொர்க்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு வரும்போதே பண்டை பாத்திரத்தை உருட்டி நீ போகிறதுக்கு முன்னாடி பேக்கை தூக்கி மாட்டிக்கின்னு போயிடுச்சுன்னா அது நரகத்தில் இருக்கிற மாதிரி அர்த்தம். அதனால் சொர்க்கமாக நரகமாகன்றதை நாம் தான் அது நிர்வாகம் பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். மனைவி கடுகடுன்னு இருக்கானா அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும். அப்படி ஒரு சிலருக்கு எடுத்து சொன்னால் கூட திருந்தாட்டு இருக்குது, அது விதி, அதை மாற்ற முடியாது. ஆகவே நல்ல மனைவி கிடைச்சா இங்கேயே சொர்க்கம். நல்ல மனைவி மக்கள் கிடைச்சா, குழந்தைகள் கிடைச்சா இங்கேயே சொர்க்கம் மாதிரி. அது நல்ல மனைவி கிடைக்கலன்னா நம்ம விதி பயன்னா அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சொர்க்கம் நரகம். சொர்க்கன்றது நல்ல மனைவி மக்கள் குழந்தை எல்லாரும் நண்பர்கள் கிடைக்கிறது. நரகம் என்பது இதுக்கு ஆப்போசிட்டாக வருது. புரியுதா இல்லையா? வணக்கம்.